இந்த புக்கையே வந்து 4ஆ பிரிச்சிடலாம். முதல்ல வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நம்மலாம் டார்வின் அதை பார்த்துருப்போம். அதாவது குரங்கு இருக்கும், குரங்குல இருந்து மனுஷன் வருவான் அப்படிங்கிற மாதிரி தானே ஆரம்பிப்போம். ஆனால் அது உண்மை இல்லை, அதுக்கான தரவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எவல்யூஷன் இருக்குது, பட் குரங்குல இருந்து நம்ம வந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றார். நம்ம வந்து ஹோமோசாப்பியன்ஸ், அந்த மாதிரி ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு சில மனிதர்கள் இருந்திருக்காங்க. டான்சானியா, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா பக்கத்தில் வேற ஒரு ஹோமோ ஸ்பீஷிஸ் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் நியோநாச்சுரல், அந்த நியோநாச்சுரல்ஸுங்கிறவங்க தான் குரங்குல இருந்து அடுத்த பரிமாணத்துக்கு வந்தவங்க. ஆனால் அவங்க மனுஷங்க, நம்மள மாதிரி கிடையாது. அது மாதிரி அமெரிக்காஸில் சில ஹோமோ இருந்திருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இவங்களை விட மைனாரிட்டி தான். இப்போ இருக்கிற ஹோமோசாப்பியன்ஸ் வந்து மைனாரிட்டி தான். நம்ம இவங்களை வந்து எப்படி சண்டை போட்டோம், எப்படி இவங்களெல்லாம் அழிச்சோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா தடவை அந்த நியோநாச்சுரல்ஸ் கிட்ட போய் தோற்றுருக்கோம். ஏன்னா அவங்க காலநிலைக்கு வந்து அடாப்ட் ஆகிருந்தாங்க. நம்ம அங்கே போய் சண்டை போட முடியல. அதனால் நம்ம பின்வாங்கி திருப்பி எப்படிலாம் போய் சண்டை போட்டு இப்போ உலகம் ஃபுல்லாக நம்ம தான் இருக்கோம், அவங்கள கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம். இல்லைன்னா ஒரு இடத்துலையும் ஒரு ஹோமோஸ் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஹோமோசாப்பியன்ஸ் வந்து எத்தியோப்பியாவிலேருந்து வந்தாங்கங்கிறது ஹிஸ்ட்ரி சொல்கிறது. ஆனால் அங்கேருந்து பரவி மற்ற ஹோமோஸ் எல்லாம் வந்து அழைச்சிருக்காங்க. எப்படி எத்தியோப்பியாவில் வந்து ஹோமோசாப்பியன்ஸ் வந்தாங்க, ஆனால் பசிபிக்கில் பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருக்கிற மனுஷங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளியில் போகிற தேவை இல்லை. அங்கே இருக்கிற தகவமைப்புக்கு படி, அங்கே இருக்கிற சாப்பாடுக்கு படி அவனுக்கு வந்து உடம்பு குட்டையாக இருந்தால் தான் நியூட்ரிஷன் போகும். ஸோ அப்படி வந்து அவங்க இருந்தாங்க. அவங்களையும் அழித்து நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் முதல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஹோமோசாப்பியன்ஸ் வந்து சுப்பீரியர் ரேஸ்ன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு